இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கடற்கரைக்கு சென்ற பொதுமக்களிடம் 100 ரூபாய் வசூலித்தது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். அடிக்கல் நாட்டு விழா விரைவில் துவக்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலி. புதுச்சேரியில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வானூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காற்றாடி திருவிழாவின் போது கடற்கரைக்கு வந்த பொதுமக்களிடம் 100 ரூபாய் வாங்கியது கண்டிக்கத்தக்கது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாசார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தேர்தல் அறிக்கையிலும் இதையே வலியுறுத்தியிருந்தோம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் இதை வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன்வரவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு காலத்தில் கட்டாயம் இதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் மத்திய அமைச்சரவையை கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் வழக்கம் போல மௌனம் காத்து வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். பாராளுமன்ற தேர்தலின் போது மின்கட்டணம் உயராது என முதலமைச்சரும் அமைச்சரும் உறுதியளித்தனர். ஆனால் முன் தேதியிட்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல சட்டசபையில் மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் என அறிவித்தார். ஆனால் நீதிமன்றத்தில் மின்துறை தனியார் மய டெண்டருக்கு புதுவை அரசு கால அவகாசம் கேட்டு வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரி அரசு தில்லுமுள்ளு அரசு என தெரிய வருகிறது என்றும் ஆட்சியாளர்கள் உத்தரவை அதிகாரிகள் மதிக்கவில்லையா, நிர்வாகத்தை நடத்த ஆட்சியாளர்களுக்கு திறமை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் புதுவையில் காலாவதியான மருந்துகள் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்டு ரீபேக் செய்யப்பட்டு விற்கப்படுகிறது. புதுவை மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளது என்றும் இதன் மூலம் சில மருந்து நிறுவனங்கள் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறது. இதை அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து காவல்துறை கட்ட பஞ்சாயத்து துறையாக மாறியுள்ளது. நில விஷயத்தில் காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் குற்றவாளிகளிடம் கையூட்டு பெற்று நில அபகரிப்பில் ஈடுபடுபவர்களை விடுவிக்கின்றனர். காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செயல்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வாகனங்களை சோதனையிடுவது, ஆவணங்களை கேட்பது என துன்புறுத்தி கையூட்டு பெறுகின்றனர். இது தொடர்பாக புதிய காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் அவரை தான் நேரில் சந்தித்து புகார் கூற உள்ளதாகவும் காவல்துறை விஷயத்தில் தனி கவனம் செலுத்த வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈடன் கார்டன் கடற்கரையில் நடந்த காற்றாடி திருவிழாவின் போது பொதுமக்கள் கடற்கரைக்கு வர 100 ரூபாய் வசூலித்துள்ளனர். இதனை அரசு வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளது. புதுவை அரசு மீது தொடர்ந்து பல புகார்களை கூறி வருகின்றேன். அது தொடர்பாக யாரும் பதிலளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன குற்றச்சாட்டு ரெஸ்டோ பாருக்கு 10 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொன்னல. ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கு, சாரி இதுக்கு டிஸ்டிலரிக்கு கல்யாண சுந்தரம் என்ன சொன்னாரு? நான் தொடர்ந்து கேளுங்க சார். சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கட்டும். சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்க? நேரு என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? ரங்கசாமி ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொன்னாரு. இதுல லஞ்சம் வாங்கிறான்னு சொன்னார் ரங்கசாமிய. பாருங்க. அது மட்டும் இல்ல, அங்கால என்ன சொன்னாரு? ரேஷன் கொடுக்குறது 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்கன்னாரு. சுந்தர் வந்து 10 லட்சம் ரூபாய் மாசம் குப்பை வாரவங்கிட்ட லஞ்சம் வாங்குறான்னு சொன்னாரு. நான் சொல்றது இல்லாம அவங்களும் சொல்றாங்க சேர்ந்து. ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன் எம்எல்ஏ சொல்றாரு. இன்னும் நான் ஆதாரம் இல்லாத சொல்றேன். நீங்க ஏன் சொல்றீங்க? யாரு அரசாங்கம் கொள்ள அடிச்சுட்டு வந்து அந்த பணத்தை வந்து நிலம் வாங்குறாங்க, யாரு பினாமி பேர்ல வீடு வாங்குறாங்கன்னு பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து இது சின்ன ஊரு, யார் யார் என்ன செய்யறாங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க அதாவது தேவையான நேரத்துல இது சம்பந்தமா ஆதாரப்பூர்வமா குடியரசுத் தலைவரை சந்திப்போம். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் விரைவில் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா துவங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் முந்தைய துணைநிலை ஆளுநரால் 1.5 ஆண்டு காலமாக புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான கோப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய ஆளுநர் கைலாசநாதன் கையெழுத்திட்டு அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தெரிவித்தார். அதன்படி மத்திய உள்துறை அச்சகத்தின் அனுமதிக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு புதுச்சேரி அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி ரூபாய் செலவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்று தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தோம். அந்த இடங்களை புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய துணைநிலை ஆளுநரும் தலைமை செயலரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். இதனால் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் அதிகார மையமாக இருந்த புதுச்சேரி அரசு தற்போது இணக்கமான சூழல் உள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் இந்த இணக்கமான சூழல் தொடரும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சட்டப்பேரவை வளாகமானது ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் கூறியது போல தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளருக்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய தலைமைச் செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு கலிங்கப்பட்டினம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மயிலம் சாலை வானூர் மெயின் ரோட்டில் சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் வானூர் சுற்றுப்பகுதியை சேர்ந்தவர்கள் வீட்டுமனை உள்ளிட்ட பத்திரப்பதிவுகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுக்கு வருபவர்களிடம் லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வாளர் ஈஸ்வரி, துணை ஆய்வாளர் சக்கரபாணி மற்றும் 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீரென வானூர் சார்பதிவாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். பின்னர் அலுவலக மெயின் கேட்டை இழுத்து மூடி அங்கிருந்த பொதுமக்களை அறையில் உட்கார வைத்தனர். அவர்களிடம் இருந்த செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு சோதனை மேற்கொண்டனர். இரவு 9 மணியை தாண்டியும் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி வைத்திருந்ததாக 1,05,730 ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சார்பதிவாளர் சடகோபன் மற்றும் அலுவலர்கள் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்ததால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஆனால் சாலை தரம் உயர்த்தப்படாமலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக செய்யப்படாமலும் உள்ளதால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி மலட்டாறு மேம்பாலம் குறுக்காக இருப்பதால் அங்கு அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த பாலத்தை அகலப்படுத்தி தரம் உயர்த்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் 5,35,00,000 ரூபாய் செலவில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணியை கடந்த 2020
2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தற்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நிரம்பாத மருத்துவ சீட் விஷயத்தில் இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் கலந்து ஆலோசித்து புதிய மாற்றத்தினை சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MD, MS, MBBS பல் மருத்துவம், நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு சென்டாக் மாணவர் சேர்க்கை நடத்தி வருகிறது. MBBS உள்ளிட்ட நீட் அடிப்படையிலான படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 31 அல்லது செப்டம்பர் 1 முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிடும். இதற்கான பணிகள் சென்டாக் அலுவலகத்தில் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிரம்பாத மருத்துவ சீட் விஷயத்தில் சென்டாக் புதிய மாற்றத்தினை தற்போது அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மட்டுமின்றி தனியார் நிர்வாக இடங்கள், NRI இடங்கள் அனைத்தும் சென்டாக் மூலமாகவே விண்ணப்பித்து கணினி கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த இடங்கள் அனைத்துமே முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என 3 கட்டங்களாக சேர்க்கை நடத்தப்படும். அதன் பிறகு ஸ்ரே கவுன்சிலிங் என்ற பெயரில் இறுதிக்கட்ட கவுன்சிலிங் நிரப்பப்படும். அப்படியும் நிரம்பாத நிர்வாக மற்றும் சுயநிதி மருத்துவ இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக கடைசியில் மாற்றி சென்டாக் மூலம் நிரப்பப்படும். புதிய அறிவிப்பின்படி நிரம்பாத சுயநிதி மருத்துவ இடங்கள் மட்டுமே அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மாற்றப்படும் என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிரம்பாத நிர்வாக இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மாற்றப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனி நிரம்பாத மருத்துவ சீட்டுகள் அனைத்தும் மீண்டும் தனியார் கல்லூரிகளே நிரப்பிக்கொள்ளும். முதற்கட்டமாக முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளில் இதற்கான திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அடுத்து MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளிலும் இது அமல்படுத்தப்பட உள்ளது. முதுநிலை படிப்புகளை பொறுத்தவரை 50% அரசு ஒதுக்கீடு இடங்கள் பெறப்பட்டுள்ளன. மீதமுள்ள 50% இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உரிமையானது. அப்படி இருக்கும்போது நிரம்பாத நிர்வாக இடங்களை அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மாற்றுவது தொடர்பாக புதிய சர்ச்சை எழுந்தது. இந்த சிக்கல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரின் ஆலோசனைப்படி தனியார் நிர்வாக சீட்டுகளை அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மாற்ற முடியுமா என்று இந்திய மருத்துவ கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி சரிபாதியாக 50% இடங்கள் அரசு ஒதுக்கீட்டாக பெற்ற நிலையில் நிரம்பாத நிர்வாக இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற முடியாது என்று தெளிவுபடுத்தியது. அதையடுத்து இந்த முடிவினை சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனை சாலையில் அமர்ந்து பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் பழக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மேலும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையான நபர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்களும் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதை தடுப்பதற்கு அரசும் காவல்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதும் அவ்வப்போது இதுபோன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை வாயிலின் முன்பு போதை ஆசாமி ஒருவர் மது அருந்திவிட்டு நடு சாலையில் அமர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினார். அவரை அங்கிருந்து அகற்ற பொதுமக்கள் பலர் முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களுடன் அந்த போதை ஆசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அரசு பொது மருத்துவமனை உள்ள இடத்தில் போதிய காவல்துறையினரும் இல்லாத நிலையில் சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை செல்லும் முக்கிய சாலையில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுபோன்ற சம்பவங்களை தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் ஆம்புலன்ஸை காலால் தள்ளிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அவசர மருத்துவ உதவி தேவைக்கு முக்கியமாக வேகமாக செல்லும் ஆம்புலன்ஸ் தேவை.
இந்நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் பழுது இல்லாமல் இயங்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் நிலையில் புதுச்சேரி ஜிப்மரிலிருந்து நகரப்பகுதிக்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஒன்று நடுவழியில் பழுதாகியுள்ளது. சாலையின் நடுவே பழுதான இந்த ஆம்புலன்ஸை இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் காலால் தோப் செய்து பணிமனை வரை அழைத்து சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.